கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சோதிக்கப்படுதல்ன்றது ஆதியிலிருந்து இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல எப்படியாப்பட்டவங்கன்னு சோதிக்கப்பட்டாங்க. அதே போல் காயின் ஆபேல் சோதிக்கப்பட்டாங்க. சோதிக்கப்படுதலை குறித்து வேதாகமும் அதிகமாக தெளிவான உபதேசங்களை கொடுத்துருக்குது. குறிப்பாக யாத்ராகமம் புஸ்தகத்தில் நாம் இதை தெளிவாக வாசிக்கலாம். யாத்ராகமம் 16:4 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன்னு சொன்னதை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களை பயிற்றுவிக்கிறதுல சோதிக்கக்கூடிய முறையை கையாண்டதை பார்க்க முடியும். யோவான் 6:6 இயேசு அவங்க செய்ய போகிறத அறிஞ்சிருந்தோம் அவனை, அதாவது பிலிப்புவை சோதிக்கும்படி இப்படி கேட்டார்னு வாசிக்கிறோம். சோதனைன்றது ரொம்ப எளிமையான ஒன்றா இருக்க முடியாது. அப்படி இருக்குன்னா அது அதிக அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்காது. இங்கே ஆபிரகாமுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சோதனை என்ன? ஆதியாகமம் 12:9-10 அதன்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான்னு வாசிக்கிறோம். அவன் கானானுக்கு வந்து சேர்ந்த பிறகு திடீர்னு அந்த தேசத்தில் பஞ்சம் தீவிரமாச்சு. தனக்கு தேவன் வாக்குத்தத்தம் செஞ்ச கானானில் இப்படி ஒரு பிரச்சனையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை ஆசீர்வதிப்பேன்னு தானே தேவன் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது இப்போது நிலமை அப்படி இருக்கலை. இப்போ வந்து இந்த பஞ்சத்தை அவன் எதிர்கொண்டே ஆகணும். இதை சரியாக எதிர்கொண்டானா இல்லை சரியான விதத்தில் சோதனையில் ஜெயிச்சானான்றதை நம்ம கவனிப்போம். இந்த மாதிரியான நேரங்களில் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்றத ஆபிரகாம் நல்லா அறிஞ்சிருக்கவே இல்லை. பஞ்சத்தை சந்திக்கிறது சவாலாகவே இருந்துச்சு. தன்னுடைய குடும்பத்தை சரியாக போஷிக்க வேண்டியவனாக இருந்தான். அவனுக்கு அநேக வேலைக்காரர்களும் இருந்தாங்க. இந்த பஞ்சம் இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப சவாலான ஒன்றாகவும் ரொம்ப கொடிய பஞ்சமாகவும் மாறி இருந்துச்சு. அவன் குடும்பத்துக்காகவும் வேலைக்காரருக்காகவும் ஆடு மாடுகளுக்காகவும் வச்சிருந்த பொருட்கள் அத்தனையும் குறைவுபட்டுக்கிட்டே வந்துச்சு. பஞ்சத்தை சமாளிக்க என்ன செய்யணுன்றத ஆபிரகாம் தானே தீர்மானிச்சான். இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம்? இன்னொரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கலாம். தொடர்ந்து கர்த்தருடைய வழி நடத்துறதுக்காக காத்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடினால ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அந்த இடத்துக்கு போனான். கர்த்தரை சந்திக்கவோ ஆலோசனை கேட்கவோ அவருடைய சித்தம் அறியவோ அவன் காத்திருக்கலை. பிரியமானவர்களே, நம்ம சோதிக்கப்படுற வர நம்மளுடைய விசுவாசம் நல்லா இருக்கிறது போல தோற்றமளிக்கலாம். ஆனால் சோதனைகளை நம்ம கடந்து வரும்போது தான் நம்மளுடைய விசுவாசத்தின் தன்மையை நல்லா அறிய முடியும். அழைச்சி வந்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை போஷிச்சு நடத்துவாருன்னு அவர் மேலே முழு நம்பிக்கையை வைக்கிறதுன்றது வளர்ந்த விசுவாசமாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் இப்படி பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்போது எப்படி விசுவாசத்தை நடைமுறையில் செயல்படுத்தணும்னு கவனிக்க தவறுறாங்க. எந்த நிலைமையிலையும் நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். கடைசி மூச்சு உள்ளவரை என் தேவன் எனக்கு நன்மை மட்டுமே செய்வாருன்னு நம்பக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கணும். அவர் அனுமதிக்கக்கூடிய எந்த சோதனையும் தற்காலத்தில் கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் பொறுமையோடு காத்திருந்து கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தா அவர் சரியானதை செஞ்சு நம்மளை நேர்த்தியாக காப்பாற்றுவார். ஆமாம், தேவன் நம்மளுடைய பலத்துக்கு மிஞ்சி நம்மளை சோதிக்கிறவர் இல்லை. நாம் விசுவாசத்தில் இன்னும் பலமாக வளர, நம்மளை பூரணமாக விசுவாசத்துக்குள்ளாக நடத்த இப்படியாப்பட்ட சோதனைகளை அனுமதிக்கிறது நமக்கு நன்மை தான். நாம் சோதனைகளை நம்மளுடைய விசுவாசத்தினால ஜெயிக்க கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.